ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த வெள்ளை கத்திரிக்காய் குட்டி குட்டியாக எத்தனை பிஞ்சு இருக்கு பாருங்கள். பாருங்கள், கீழே ஒரு பெரிய கத்திரிக்காய். இதுக்கு மேலே விட்டேன்னு வச்சுக்கோங்க, இது குத்தியே போயிடும். குண்டு மல்லி செடியில் பூ பாருங்கள், எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்கு. கருவேப்பிலை பாருங்கள். நேற்று நிறைய பாட் ரெடி பண்ணுங்க. எல்லாம் உரம்லாம் ஆட்டு எரு, மண்புழு உரம், எல்லா உரமும் கலந்து மண் மிக்ஸ் பண்ணி நிறைய பாட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டாண்ட பூனை தொல்லை தாங்க முடியலைங்க. அந்த பூனை தொட்டியில் எல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சுருது. எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு எல்லாம் தேங்காய் நார் போட்டு மூடா போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப தொல்லை பண்ணுது. அது பூனையோட தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. புதுசாக ஆடி மாதத்துக்காக இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெத்தலை கொடி பாருங்கள், இலை சுருட்டெலாம் இருக்குது வெயில் டைமில். இதுக்கு மேலே சீசனில் நல்லா இலை வருமானு தெரில. வெள்ளை வெத்தலை அழகாக இருந்தது. செங்காம்பு வெத்தலை ஃபுல்லாக கொடியெல்லாம் இலையெல்லாம் பழுத்து கொட்டிடுச்சு, கட் பண்ணி விட்ருக்கேன். மாதுளம் செடியும் ஃபுல்லாக இலை பழுத்து போயிடுச்சு, கட்டிங் பண்ணி விட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் துளிர் வந்துட்டுருக்கு. கரும்பு பாருங்கள், போன பொங்கலுக்கு 2 அறுவடை பண்ணது போக இப்போ மறுபடியும் பாருங்கள் 2 கரும்பு வந்துட்டுருக்கு. காராமணி பாருங்கள், மேலே வரை காய். எல்லாம் வெயிலில் காஞ்சி போனதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டு இப்போது புதுசாக எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஆடி மாதத்துக்கு விதை, முள்ளங்கி விதை, கீரை விதையை போட்டுட்டோம். நேற்று பார்த்தீங்களா, அந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது.